வணக்கம். இது செய்திக்கு பின்னால். பிஜேபி தற்பொழுது 240 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றிருக்கிறது. அதில் குறிப்பாக மத்திய பிரதேசம், டெல்லி, இமாச்சல பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதிகள், டெல்லியில் 7 தொகுதிகள், இமாச்சல பிரதேசத்தில் 4 முழுமையாக அதில் வெற்றி அடைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் குஜராத்தில் 26 தொகுதிகள் கொண்ட குஜராத்தில் 25 தொகுதிகளும், 11 தொகுதிகள் கொண்ட சத்தீஸ்கரில் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது டெல்லி, ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த 3 இடங்களிலும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. மிக கடினமான உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற இடங்களில் தங்களுக்கு வெற்றி மிக நிச்சயம் என்று கருதியவர்கள் டெல்லி, ஜார்க்கண்ட், ஒடிசாவில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். குறிப்பாக டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை நோக்கி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அவரை எந்த வகையிலாவது சிக்க வைக்கலாமா அல்லது அவர் மீது தவறு இருக்கிறதா என்பதெல்லாம் நீதிமன்றத்தில் இருந்தாலும் அந்த வழக்கில் தீவிரத்தன்மையை காட்டியதன் விளைவாக ஏதேனும் பயன் விளைந்திருக்கிறதா? டெல்லி மக்களை பொறுத்த மட்டிலும் அங்கு சட்டமன்ற தேர்தல் என்று ஒன்று வந்துவிட்டால் அது ஆம் ஆத்மிக்குத்தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே பாராளுமன்ற தேர்தல் என்று வந்தால் இந்த 7 தொகுதிகளும் கடந்த முறையும் பிஜேபிக்குத்தான் வாக்களித்தார்கள், இந்த முறையும் பிஜேபிக்குத்தான் வாக்களித்தார்கள். ஆனால் பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த முறை ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியை பெற்றார். இந்த முறை அங்கு ஆட்சி அமைந்திருந்தாலும் பஞ்சாபில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளை ஆம் ஆத்மி பெற்றிருக்கிறது. ஒடிசாவை எடுத்துக்கொண்டால் 25 ஆண்டு காலமாக 5 முறை நவீன் பட்நாயக் அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறார். அது குறித்து நாம் மீண்டும் சில தரவுகளை விரிவாக பார்ப்போம். இப்பொழுது பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் ஒடிசாவில் 21 தொகுதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதில் 19 தொகுதிகளை பிஜேபி பெற்றிருக்கிறது. குறிப்பாக பூரி ஜெகநாதர் ஆலயம், வி கே பாண்டியன் குறித்தெல்லாம் பேசியது அங்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறதா என்று பார்த்தால் ஓரளவிற்கு பிஜேபியினுடைய பிரச்சாரம் எடுபட்டு அங்கு ஆட்சி மாற்றமும் பிஜேபி கையில் வந்திருக்கிறது. அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 21 தொகுதிகளில் பிஜு ஜனதாதளம் ஒரே ஒரு தொகுதியும், காங்கிரஸ் ஒரு தொகுதியும், 19 தொகுதிகள் பிஜேபி அள்ளி இருக்கிறது. ஜார்க்கண்ட் எடுத்துக்கொண்டால் ஜார்க்கண்டில் 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டது. அங்கு கடந்த முறை பெரும்பாலான தொகுதிகளை 13 தொகுதிகளை பிஜேபி தான் வெற்றி கண்டது. இடையில் அதற்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்த ஹேமந்த் சோரன் ஆட்சி பிடிக்கிறார், முதலமைச்சராகிறார். அவர் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது, தீவிரமாக தேடப்படுகிறார். அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவி விட்டு விலகி வந்த தேர்தல். இதில் 8 தொகுதிகள் தான் பிஜேபி பெற்றிருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 3 தொகுதிகளும், காங்கிரஸ் 2 தொகுதிகளும், ஏஜேஎஸ்யூஎஃப் என்ற கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரு தொகுதி பெற்றது, தற்பொழுதும் ஒரு தொகுதி பெற்றிருக்கிறது. எனவே டெல்லி, ஜார்க்கண்ட், ஒடிசா போன்ற முதல்வர்களை நோக்கி எதிர்க்கணைகளை தொடுத்த பிஜேபி ஒடிசாவில் அவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தந்திருக்கிறது. டெல்லி வழக்கம் போல் அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கடந்த முறை 7 தொகுதிகள் பெற்றார்கள், இந்த முறையும் 7 தொகுதி பெற்றிருக்கிறார்கள். ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 3 தொகுதிகளை பெறுவதற்குத்தான் பிஜேபி அரசியல் உதவி இருக்கிறது. இதேபோல் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார் தொகுதிகளில் ஒவ்வொன்றும் கள நிலவரங்களை கடந்த தேர்தலில் ஒப்பிட்டு அடுத்த ஒரு காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.